சொன்னால் நாளைக்கு வேள்வி நடைபெறுகின்ற பகுதியை பார்க்க ஆமையே இந்த கோயிலடிக்கு வாரையில் ஆக்கள் உலாவுற மாதிரி கண்டு நாங்கள் இரவுல சத்தம் கேட்குதாண்டு ரவுண்ட் அப் பண்ணி வேண்டாலும் இங்கே ஒரு தடவை நிற்க மாட்டேனமா. இதை நிப்பாட்டு ஒன்று பிரச்சனை பண்ணின குடும்பங்கள்ல பயங்கர பிரச்சனைகள் வந்து அதுகளாவே ஒதுங்கி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலே கவுனாவத்தை என்பது ஒரு வேள்விக்கு பெயர் போன ஒரு இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்திலே வருடந்தோறும் மரபு வழியிலே வேள்வி பொங்கல் இடம்பெறுகின்றது. அந்த பொங்கல் நடைபெறும் போது கிடாய்கள், அதாவது ஆடுகள் எல்லாம் வெட்டுவார்கள். இன்றைய தினமானது அந்த ஆடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது ஒரு வீடுகளிலும். மற்றும் இன்றைய தினம் கோயிலுக்கும் சென்று கோயில் எப்படி இருக்கின்றது, கோயிலினுடைய வரலாறுகள் என்னென்ன மாதிரி நடைபெற்றது, இந்த வேள்விக்கான பிரதான காரணம் என்னத்துக்காண்டி நடைபெறுகின்ற அது தொடர்பாக மக்களிடையே கேட்டு அறிந்து கொள்வோம். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தொடர்ந்து வேறுங்கள். அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வேள்வி நடைபெறுகின்ற பகுதியை பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஆடுகள் எல்லாம் நாளைய தினம் வெட்டப்பட்டு இந்த இடத்துல அந்த கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கான ஒரு ஆடுகளை பலியிடுற இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. இந்த இடத்துல பலியிடப்படும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் அந்த அதில் இருக்கு கோயில் நேர இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேள்வியில் நடைபெறும் பகுதியை பார்க்குறோம். ஆமி எங்களை பாதுகாப்பு எடுத்த மூட்டம் எங்களை இங்க உள்ளுக்கு வர அந்த விடவிட்ட விபரவாக எங்களை கோயில் வீதியில உள்ளுக்கு போகாதீங்க, பாம்பு இருக்குது, பாம்பு கலைச்சதுன்ற எங்களை முடியல. ஆனா நாங்கள் வந்து விளக்கு கட்டுறவங்களுக்கு போட்டு விபரவாக்கினாங்களே எங்களை பாம்புங்க பிரச்சனை இல்லை. அது மாதிரி கோயில் எந்த சேதம் இல்லாம இருந்தது. அதாவது ஆமியே இந்த கோயிலடிக்கு வாரையில் ஆக்கள் உலாவுற மாதிரி இருந்து நாங்கள் இரவுல சத்தம் கேட்குதாண்டு ரவுண்ட் பண்ணி வேண்டாலும் இங்கே ஒரு தடவை நிற்க மாட்டேனமா. ஆமியே எங்களை நல்ல அதாவது என்ன சொல்றது, ஆமியே ஒரு கோயிலடிக்கு பிறகு பயந்த நிலையிலாம் இருந்தது. அது மாதிரி எங்களுக்கு இந்த மருத நாகம் இருக்குது உள்ளுக்கு, அதுக்குத்தான் அதுல பால் வைக்கிறது. அது சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எல்லாரும் காணக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ மருதத்தில பால் வைக்கிறது. அது என்னன்னு சொல்றேன், இங்க நான் இடம்பெயர்வுக்கு முதல் வேள்வி நடந்தா ஒரு தடவை மாறையில கால் கிழங்க சத்தம் கேட்கும். கால் கிழங்கியோட வயிறு உலாவுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிணத்துக்கு இருக்குது. இப்பவும் அப்படித்தான். இன்னைக்கு வேள்வி நடந்தா அடுத்த 8ஆம் மடைக்கு தான் இந்த கோயிலடிக்கு வருவோம். அது மட்டும் பூசிகள் இல்லை, நடவாது. அது அந்த நேரங்கள்ல சில பேர் வந்து இங்க மயங்கி விழுந்து இறந்தவன். அவைய தூக்கி கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து தூக்கி கொண்டு போய் இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியாத கட்டம் தான். நாங்கள் என்னண்டு இது எப்பாண்டு சொல்ல தெரியாது, சும்மா 500-600 வருஷம் சொல்லிடலாம். இது நெடில் காலம் தான். எப்பாண்டு அதாவது ஒரு 2 தலைமுறைக்கு முதல்தான் கல்லால கோயில் கட்டினது. அப்ப கல்லால கோயில் கட்டினா நாங்க பார்க்கலாம், ஒரு கொட்டில்ல கோயில் இவ்வளவு காலம் இருந்திருக்கு, ஒரு சூலாயுத வழிபாடு இவ்வளவு காலம் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பொடிஞ்ச சுண்ணாம்பு கல்லு தான் கோயில் மூலஸ்தானம் கட்டப்பட்டது. அப்ப அதுல இருந்து பார்க்க தெரியும் கோயில் ஒரு சூழ வழிபாடு இருந்திருக்கும், ஒரு பிடுகால கொட்டில் போய் வரலாறு இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லிடலாம், எந்த ஆண்டு நடந்தாலும் சொல்லலாம். அதாவது எங்க அப்பப்பாண்ட காலத்துலதான் இந்த கோயில் சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்டது. அதுக்கு முதல் கொட்டில் தான் இருந்திருக்கு. எங்களை இயக்கம் கடமையா இருந்த கால பகுதியிலோட இயக்கம் 2 முறை தடுத்த, ஒரு முறை தடுத்தது, ஒரு முறை முற்றா தடுத்து போட்டினோம். முற்றா தடுத்து போட்டு தச்சங்காட்டுல ராணுவ முகாமுகம் அடிக்கவே, அதுல அந்த நேரம் ஒரு 35 இயக்கம் வீரச்சாவடைஞ்சது. அப்ப அடுத்த 8ஆம் மடைக்கு அவைய வந்து பானை வச்சு பொங்கினவ. அது இப்போ இந்த வேள்வி விஷயத்துல தலைவர் இல்லை. அதாவது வாசல்ல செய்யாதவங்க இடத்துல செய்யுங்க, தூரத்துல விட்டது. இயக்கத்தாலே எங்களுக்கு தடை இல்லை. இயக்கமே ஒரு சந்தர்ப்பம் உடனே நீங்க பொறுத்து நடக்காம செய்திருக்கிறீங்க, நாங்கள் அன்றைக்கு பிரச்சனை இருக்கு நிப்பாட்டு மட்டும் போட்டு போட்டோம். அப்ப எல்லாருக்கும் அது பெரிய பிரச்சனையா இருந்தது, இப்படி செய்து ஓட்டணும் வேண்டும். அப்ப வந்து அன்றிரவு தச்சங்காட்டில பெரிய ஒரு ராணுவ தாக்குதல் செய்தவர். அது பயங்கர பெயரா போச்சு. அதாவது அந்த காலப்பகுதியில 35க்கும் மேற்பட்ட இயக்கம் செட்டாண்டது அந்த தாக்குதல். அதுக்கப்புறம் அந்த 8ஆம் மடைக்கு அப்ப நாங்கள் அந்த நேரம் ஒரு கிடா மட்டும்தான் போய் பலி கொடுத்தாங்க. விளக்கு வைக்கிறது செய்யலான்னு ஒரு கிடா தான் பலி கொடுத்தாங்க. அப்படி வந்து 8ஆம் மடைக்கு வந்து அப்புறம் இயக்கத்தில் ஒரு செந்திரன் ஒரு பொறுப்பாளர் வந்தவர். அவர் வந்து மன்னிப்பு கேட்டு பொங்க சொல்லி எங்களுக்கு தந்தவர். அப்ப ஒரு தரம் அதை ஏற்கல, நீங்களே பொங்கா போங்க, உங்களுக்கு என்னது வைரவர் என்று கடைசி அவியன் என்று பொங்கி போட்டு போறவர். அதே முறை இயக்கமே கிட வேலு விஷயத்துல தலைவர் போயில பழைய இதுகள் நடந்திருக்கு. இயக்கத்துல யோசிச்சு பாருங்க, இயக்கம் தலையிட்டது. அதே இயக்கம் எங்களை செய்ய சொல்லி சொன்னது இந்த ஒரு இடம் மாறல் இயக்கம். அதுகளை பற்றி சொல்லுங்க. வழக்குகள் அது சட்டப்படியே வழக்காடி அதன் மூலம் அது தீர்வுக்கு வந்திருக்குதா செய்யலாம் என்று சொல்லி, அதாவது என்னன்னு சொல்றது, வழிபாட்டு உரிமையில தலைவர்கள்னு சொல்லி அந்த நேரம் இருந்த பிஹெச்ஏக்கு தான் பிரச்சனை வந்தது. அதால இப்போ அந்த மரபு வேள்வி முறையிலே இந்த ஒரு தலையிடம் இல்லையா வேண்ட, சும்மா அந்த அவன் அந்த என்ன சொல்றது, அவன் கடமையை வந்து செய்யணுமே தவிர இடவுறான்னு சொல்றதுக்கு இல்லை. இது வழிபாட்டு முறை என்றால் இப்போ யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த வழிபாட்டு முறை நீங்க பாத்தீங்கன்னா சும்மா மையனா கோயிலே இருந்தது பலி கொடுத்த வழிபாட்டு முறை, கீரமலையில மாரியம்மன் கோயில்ல வழிபாட்டு முறை இருந்தது, எனக்கு தெரிய இருந்தது. அதாவது மாவட்டபுரம் கோயில்ல இருந்த குறிக்கப்பட்ட தூரத்தில் சுடல வயிறுல இருந்தது. அதே மாதிரி நான் இதை பார்த்தேன்னா நல்லூர்ல கூட பலி கொடுத்த வழிபாட்டு முறை இருந்திருக்கு.
முதல்ல இருந்திருக்கு. அதாவது நாவலர் காலத்துல நாவலரால தனியால அப்படியே அதை தடை செய்ய போய் அவரால் செய்யலாம போயிடுச்சு. அவர் திருக்கேஸ்வரத்தை கண்டுபிடிச்சு வந்த உடனே நாவலர் தான் திருக்கேஸ்வரத்தை அந்த பாடல் மூலம் திருக்கேஸ்வரத்தை தேடி பிடிச்சாள். அப்ப அதுக்கு பிறகு நாவலருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டோட போய் அந்த பலியுடுத்த வழிபாட்டு முறையை நிப்பாட்ட பண்ண மட்டும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமா நல்லூர் இருக்கணும் பண்றதுக்கு பிறகுதான் அந்த பலியுடுக்கிற வழிபாட்டு முறை அளிக்கப்பட்டான். இது நான் பத்திரிகையில பார்த்தேன் நான். ஓ அப்ப இது இங்க என்னன்னு சொல்றது, இது தமிழற்ற வழிபாட்டு முறையில அதுக்கு ஒன்றுதான். இப்போ எங்களுக்கு இப்போ மாவட்டம் ஆதீனம் இருக்குது, கீரிமலை ஆதீனம் இருக்கு. எங்க இந்த விஷயத்துல தலைவரையில் எங்களுக்கு அது அதாவது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பெரிய அளவில் மதிக்கப்படுறோம்னா மாவட்டம் ஆதீனத்தையும் கீரிமலை ஆதீனத்தையும் தான் மதிக்கிறோம். அவே இந்த வழிபாட்டு முறையில் இந்த வழிபாட்டு முறை இருந்து தானே வச்சுருக்கோம். அதாவது நாகரிக காலங்களில் விடுறது நாகரிகத்துக்கு விடுறதுன்றது எங்கட என்னட்டு சொல்றது, நாகரிகங்களுக்கும் வழிபாட்டு முறைக்கும் தலையீடு இருக்கக்கூடாது. பாரம்பரியமா தான் இருக்கு. நாகரிகம்ன்றது அது இன்றைக்கு ஒரு நாகரிகம் நாளைக்கு ஒரு நாகரிகம் பெறல. எங்கட என்ன சொல்றது, எங்கட பாரம்பரியம்ன்றது எங்கட வரலாறுன்றது அது நிரந்தரமானது. அதை மாத்திலாம் தானே. சின்ன வயசுல எல்லாம் இது நடந்து கொண்டுதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காலம் ஆரம்ப காலத்துல இருந்து நடக்குது. எனக்கு 51 வயது. எனக்கு தெரிஞ்ச காலம் பக்கம் அது அதாவது என்னன்னு சொல்றது, இடம்பெயர்வுக்கு முதல்ல இன்னும் சிறப்பாக நடந்தது. இதுக்கு பிறகு முதல் நல்ல திறமையாக நடந்தது. இப்போ இடவுறுவல் வந்தது. இப்போ அதே மாதிரி இப்போ பேர் 2 வருஷம் கோர்ட்ஸ் பிரச்சனைகள் வந்தது. இப்போ எந்த ஒரு இடவுறும் இல்லை. ஊருக்கையும் செய்யலாமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அநேகமா இதை நிப்பாட்டு ஒன்று பிரச்சனை பண்ணின குடும்பங்கள்ல பயங்கர பிரச்சனைகள் வந்து அதுகளாவே ஒதுங்கிட்டு செய்யக்கூடாதுன்றத முதல் இந்த வேள்வி இல்லாம தான் அந்த திறந்த வழியெல்லாம் நடந்தது. ஆக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி வெட்டுறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப அந்த எல்லாம் சுத்தி வேற அடைச்சு அந்த சட்டங்கள் எல்லாம் தெரியாத மாதிரி. இப்ப மிருகவதை சட்டம் என்று சொல்லி எல்லாம் புது புது சட்டங்களை கொண்டு வந்தால ஒரு மிருகத்தை வதம் இது செய்யறத மற்ற மிருகம் பார்க்க கூடாதுன்றதைக்காண்டி வந்தது. ஆனா முந்தைய திறந்த வழியெல்லாம் நடந்தது. திறந்த வழியில் நடந்தா முந்தி இப்படி சின்னாக்கள் வார வீதம் குறைவுதான். சின்னாக்கள் பொம்புகள் எல்லாம் வேள்வி நேரங்கள்ல நிற்கிற வீதம் குறைவு. இப்ப எல்லாம் தெரியாது. எல்லாம் மாறி போச்சு தானே. இப்ப எல்லாரும் வந்து போயிடும். புதிய வேள்வி விஷயங்கள்ல பொம்பளையாக்கள் பொங்கலுக்கு கொஞ்சம் வயதாக்கள் வருகிற பொதுவாக குமர் பிள்ளைகளோ சின்னாக்களோ இங்க வாரையில வேள்விக்கு வாரையில வெட்டாமட பொங்கலுக்கு மட்டும் எல்லாரும் கலந்து கொள்ளுகிறோம். வெட்டாமட பொங்கல் என்ன சொல்ற, அதாவது இந்த கிடாயில் நேந்தி வச்சு இதண்ட வெயில் நேரம் வந்து பொங்கி பலகாரம் சுட்டு அது வார வெள்ளிக்கிழமை நடக்கும். இரவு தான் நடக்கும். நம்ம இந்நேரங்கள்ல நடந்து கொண்டிருக்கோம். அது பெருசா நடக்கும். அது நேர்ந்த வெயில் நேரம் தங்கடா நேர்த்திக்கிட்டனா செவினம் வந்து அதுக்கு அதே முறைக்கா வந்து நீங்க பாத்தீங்க வேண்டாம். நன்றியா. ஓகே. என்னுடைய சின்ன வயதில இருந்து இந்த கோயில்ல வெளி விழா நடக்குது பொங்கல். ஆனா இது ஒரு புதுமையான தெய்வம். இங்க வந்து ஒவ்வொரு வைகாசி மாதமும் வெளி நடக்கும். ஒரு வருஷமும் முந்தின காலத்துல வந்து நிறைய கிடாய்கள் வந்து இங்க வெட்டு கிட்டத்தட்ட என்ன தெரியக்கூடிய 1000 கிடாய் 1500 கிடாய் கூட வெட்டுருவேன். வெட்டி பெரிய பொங்கல் எல்லாம் வச்சு நிறைய சரங்கள் எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக நடக்குது. இப்போ அதே மாதிரி சிறப்பாக நடக்குது. அந்த இடையில கொஞ்ச காலம் இந்த பிரச்சனையான வேறு இடங்கள் நடந்த வேறு இடங்கள்ல வெளியில வச்சு செய்தவன். இப்போ இந்த பிரச்சனை இங்க விட்டா பிறகு பழையபடியும் அந்த வெளியே நடந்து கொண்டு இருக்கு. இதுல வந்து இந்த வைரவ வந்து ஒரு எல்லா இந்த ஊர்ல உள்ள ஆட்களுக்கு ஒரு குலதெய்வமாக கொஞ்சம் நம்பிக்கை கூட. வந்து நேர்த்தி வச்சுதான் கூட வெட்டி வேணும். நேர்த்தி வச்சுதான் கூட கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்தி வைக்கிறோம். நேர்த்தி வச்சு இப்ப முன்னாத விட குறைய ஆடுகள் வெட்டி வேணும். இருந்தாலும் நேர்த்தி வச்சு நேர்த்திக்கு தான் நீங்க கூட வெட்டு என்ன தெரியக்கூடிய இது தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் இடங்கள்ல நடந்தது அவையெல்லாம் நிப்பாட்டுப்பட்டு போகுது. இங்க வந்து தொடர்ந்து வெளி நடந்து கொண்டே இருக்கு. நடந்து கொண்டே இருக்கு. ஒரு கொஞ்ச காலம் நல்ல வழக்கம் வந்து முன்னின இந்த கோயிலுக்குரிய அவர் வந்து போய் குழந்தைல போய் வழக்காடிதான் வழக்கில் வெற்றி அடைஞ்சுதான் தொடர்ந்து இந்த கோயில் நடந்து கொண்டு. அப்ப அந்த நேரங்களில் எல்லா கோயிலும் சில கோயில்களை தான் நிப்பாட்டி இருந்தார். இந்த கோயில் வழக்கில் வெண்டா பிறகு மற்ற கோயில்களும் வந்து
எனக்கு நிறைய கோயில் நடந்தது எனக்கு தெரியக்கூடிய எனக்கு நடந்தது அந்த குறிப்பிட்ட ஒரு சில கோயில்கள் மாத்திரம் நடக்குது. பட் இங்க வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது வந்து ஒரு நம்பிக்கை வச்சு இங்கத்தை மக்கள் இந்த அயலில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சுதான் செய்யுங்க. தடை செய்த போதுதான் வழக்கு வைக்க அவர் வழக்கு வைத்து வழக்குல வெற்றி அடைஞ்சுதான் தொடர்ந்து கோயில் நடந்து வந்தது. பெரிய 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 கிடால தான் இருக்கும் ஊர்களில் வந்து இப்ப வீடு வழி எல்லாம் இரவு கட்டி ஆக்களை பாப்பின போய் திருப்பி ஒரு மணி 2 மணி பிறகு லைட் எல்லாம் போட்டு ஊர்வலமாய் நிறைய கிடால் வந்தோடனே இருக்கும். எத்தனை மணிக்கு வெட்டிக்கிறோம்? போன முறையெல்லாம் முடிய 3 மணியே வெட்ட வாங்கிடும். 3 மணி வெட்ட தொடங்கி 3 முறை வெட்ட இந்த முறை என்ன வாங்கி இந்த முறை வெட்டினோட தெரியல. பூஜை எத்தனை மணி தொடங்குற? பூஜை எப்படியும் தொடங்கி பூஜை வந்து தொடங்கி அதே போல இந்த பூஜை பூஜை நடவடிதான் கிடா வெட்டிடும். பூஜை கிடா வெட்டி கிடா வெட்டுறேன். இந்த முறையும் எப்படியும் வெட்டிடும் நினைக்கிறேன். வேலைக்கு வெட்டிடுங்க. வேலைக்கு வெட்டிடும். ஏன்னா வேலைக்கு வெட்டா கூட வெட்டி முடியும் பண்றதுக்கான வேலைக்கு வெட்டிடும். சின்ன வயசுல இருந்து கேள்வி நடக்குதோ? என்ன சின்ன வயதுல இந்த பள்ளி இந்த வயதுக்கு நாம ஆழம் நடக்குது. எங்களுக்கு முதல்ல உள்ளாக நடந்து எனக்கு தெரியக்கூடியதா இப்ப நடந்து கொண்டு இருக்கு. எனக்கு இப்ப 81 வயது. எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கு நான் 1944ஆம் ஆண்டு உலகம் சின்ன வயதுல இருந்து நாகந்த கோயில் இருந்துதான் கோயில் எல்லாத்தையும் தீரான் அந்த காலம் துவக்கம். உங்களோட சின்ன வயசுல இருந்து கேள்வி நடக்குது. ஆடு ஒன்று கட்டின நேத்தி கதை எனக்கு உனக்கு ஆக்கள் ஆடுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு ஆக்கள் அந்த நேத்தி வச்சு இருக்கிற ஆக்கள் அந்த ஆடுகளை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறேன்.